கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கேஆர்பி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வா. விவரங்கள் நிச்சயமாக நந்தா. பெங்களூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒசூர் கலவரப்பள்ளி அணை, கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நிரம்பி வருகிறது. அதன்படி கர்நாடகாவில் இருந்து வருகிற தென்பெண்ணை ஆற்று வழியாக வினாடிக்கு 588 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது கலவரப்பள்ளி அணையில் 44 அடியில் 41 அடி நிரம்பியதால் அந்த நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர் பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வரும் நீரானது 1073 கன அடி தற்போது கிருஷ்ணகிரியிலிருந்து திறக்கப்பட்டு வருகிறது. அதன்படி பாசன கால்வாய் மூலம் 1325 கன அடி வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் மொத்த கொள்ளளவான கிருஷ்ணகிரி அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடியில் இருந்து தற்போது 50 அடி நிரம்பியுள்ளதால் அணைக்கு வரும் நீரானது அப்படியே திறந்து விடப்பட்டு இருக்கிறது. அதன்படி 300 கன அடி நீர் அதிகமாகவே திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரியாமுத்தூர், திம்மாபுரம், சுண்டேகுப்பம், காவிரிப்பட்டினம், கால்பேஅள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மற்றும் தர்மபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்ட தென்பெண்ணையாற்று கரையோரம் இருக்கிற மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ துணி துவைக்க கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. நன்றி செல்வம், விரிவான விவரங்களுக்கு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் பல்வேறு வீடுகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்காளாகி இருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணாநிதி இணைக்கிறார். குணாநிதி, விவரங்கள். வணக்கம் நந்தா. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு அதி கனமழை என்பது பெய்திருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துல 22 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை என்பது பதிவாகி இருக்கக்கூடிய சூழல்ல விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அதாவது திண்டிவனம் நகரப்பகுதிக்கு உட்பட்ட பல இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் மழை நீர் என்பது சூழ்ந்திருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா வாகாப் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து மழைநீர் என்பது சூழ்ந்திருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள்ல மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வாகனங்கள் செல்வதற்கு ஒரு சிரமமான சூழல் வந்து இருக்கிறது. தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு பகுதிகள் குறிப்பா பார்த்தீங்கன்னா மன்னார் சாமி கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா தரைப்பாலங்கள் மூழ்கி போக்குவரத்து என்பது ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்குது. அந்த திண்டிவனத்திலிருந்து மக்கானம் செல்லக்கூடிய சாலைகள் இப்போது தற்போது தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் பார்த்தீங்கன்னா அந்த மழை நீர் என்பது வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல்ல உடனடியாக மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து மழைநீர் என்பது சூழ்ந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்பது பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி குணாநிதி, விரிவான விவரங்களுக்கு.